நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. உண்மை என்பது என்றும் உள்ளது, தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது, நம்பிக்கை ஒளியாகும். இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் உண்டு, எல்லோருக்கும் உண்டு. ஸோ வணக்கம் எல்லோருக்குமே. இந்த பாட்டு நான் ஏன் போட்டேன்னா, நம்ம தலைவர் பாட்டு. நான் சாதாரணமாக வரல, கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி போட்டி பொறாமை அடுத்தவன் வளர்றது எல்லாமே பண்ணுறாங்க. அதனால இன்றைக்கி எனக்கு எதிர்காலம்னா நாளைக்கு இன்னொருத்தருக்கும் எதிர்காலம். இது நானாகவே இதுலேயே இருந்துட போகிறது இல்லை. அப்பு டவுன் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஏற்றம் இறக்கம் வரும். கடவுள் வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னா அப்போ அடுத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் எந்த கடைக்காரங்களுக்கும் போட்டி இல்லாமல் நான் இப்போ ஹோல்சேலுக்கு வரப்போகிறேன். புரியுதுங்களா? இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே கிளியரன்ஸ் சேல்ஸில் கொடுக்க போகிறேன். இதுக்கப்புறமா இந்த ஐட்டம்ஸ் இருக்காது, நாங்கள் வேறு ரூட்டில் வரப்போகிறேன். இது வந்து எல்லா கடைக்காரரும் உணர்ந்துருங்க. ஒருத்தன் போட்டி போடுறேன்னா திருப்பியும் வந்து ரிவெஞ்ச் கொடுக்காதீங்க. வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒருத்தன் உங்களை இது பண்ணுறாங்கன்னா அவனை கண்டுக்காதீங்க. உங்களோட பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நான் அதுதான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். சாதாரணமாக வரல, கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், ஸ்க்ராட்ச்லேருந்து வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே கிளியரன்ஸ் பண்ணுறோம். புது ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்திருக்கு, எதுவும் ஓப்பன் பண்ணல. ஒன்லி ஃபார் ஹோல்சேல்ஸ்க்கு தான் வச்சுருக்கோம். ஸோ என்னோடய வீடியோவில் லான்ச் பண்ணுறேன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்ககிட்ட இது எல்லாமே வந்து தீபாவளிக்கு விற்றோம் இல்லையா? ஜஸ்ட்டு ஃப்ளாட் 350 இல்லை 300. எவ்வளோ பை? 300 ரூபா ஹோல்சேல் ரேட்டுக்கு. இதுதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா ஹோல்சேல் எப்படி இருக்கும் போது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஆக்ராவுக்கு போயிட்டு 3 கார்ட்டூன் 4 கார்ட்டூன் நீங்கள் எடுக்கிறது, நாளைக்கு அவங்க மாற்றி அனுப்பிச்சிட்டான்னா நீங்கள் ரிட்டர்ன் அனுப்ப முடியாது. ஸோ நீங்கள் எங்கள் கிட்டே எடுத்திங்கன்னா நான் மார்ஜின் கம்மி வச்சு தான் கொடுக்க போகிறேன். எந்த இஷ்யூ இருந்தாலும் நான் கிளியரன்ஸ் பண்ணி தர போகிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பை பண்ணிக்கிங்க. ஓகேவா? 300 தான். இந்த பாருங்கள், இது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டி தான். சூப்பராக இருக்கும். என்னோட கை காசு போதோ இல்லையோ, நான் என்ன ரேட்டுக்கு எடுத்தேன் எதுக்குன்ட்டு இல்லை. ஸோ இந்த ஆஃபர் இந்த ஸ்டாக்ஸ் இருக்கிற வரைக்கும் கொடுக்க போகிறேன். பார்த்துக்கங்க, எல்லாமே வந்து சாதாரண குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்குறேன். ஓகே, பை பண்ணிக்கலாம். 10 கூட இருக்குது இதில். ஸோ வரவங்க ஒரு பீஸ் எடுக்காதீங்க தயவு செய்து. ஸோ எனக்கு ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆகணும். ஸோ 3 பீஸாக பை பண்ணுங்கள். ஓகேவா? கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு பீஸ் தர மாட்டேன், 2 பீஸ் தர மாட்டேன்னு சொல்ல தரேன். ஸோ எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணோன்னா ஒரு 3 பீஸாக ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு பீஸ் எடுக்காதீங்க, மேக்ஸிமம் 2 to 3 பீசஸ் எடுங்க. பார்த்துக்கோங்க. இந்தாங்க, இந்த குவாலிட்டி பாருங்கள். வெளியில் கடைக்காரங்களுக்கு பாதிப்பு இருக்கும். இதுக்கப்புறமா ஃபபியா வந்து இது பண்ணாது. ஸோ ஹோல்சேல் தான் பண்ண போகுது. அதனால் தயவுசெய்து எதுவும் எடுத்துக்காதீங்க. பார்த்துங்க, இன்றைக்கி மார்க்கெட் கரண்ட் ஆர்டிகல்ஸ் கரண்ட் இது தான். பேஸ்டிங் எந்த ஒரு இதுவும் இருக்காது. பார்த்துங்க, எல்லாமே குவாலிட்டி ஏவனாக தான் இருக்கும். இதுவும் ஜஸ்ட் 300 தான். பார்த்துக்குங்க, இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே கிளியரன்ஸ் பண்ணுறேன். இந்தாங்க, இதுவும் பார்த்துக்குங்க. இந்தாங்க இந்தாங்க பார்த்துக்கோங்க. இந்தாங்க இந்த ஃபெராரியும் வந்து அவசரத்தில் நம்ம தீபாவளியில் செஞ்சோம். ஸோ இதுவும் வந்து எங்ககிட்ட லிமிட்டட் ஸ்டாக்கு ஒரு 10-20 பீஸ் இருக்கும். வேணுன்றவங்க இதுவும் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்தாங்க, இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் இதுவும் கரண்ட் ஆர்டிக்கல் தான். பார்த்துக்குங்க, தெளிவாக சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து எடுத்துங்க. சரியா? இந்தாங்க, இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் எடுத்துக்கங்க. அது பாருங்கள், பார்த்தீங்கல்ல, எல்லாருமே போடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நான் யாரும் போட்டியில், நான் வேறு லைனில் வரேன். ஸோ யாரும் போட்டியில். இது எல்லாமே வந்து நான் 300 கொடுத்துறேன். நான் கொடுக்குற ஒரு பீஸுமே சூப்பராக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இது எல்லாமே எனக்கு கிளியரன்ஸ் ஆகணும். சண்டேக்குள்ளே கிளியரன்ஸ் ஆகிடணும். ஒரு பீஸும் இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா? நீங்கள் தேடினாலும் கிடைக்காது இந்த ரேட்டுக்கு. பார்த்துக்கோங்க.
இது நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது. மேக்ஸிமம் 3 பீஸ் எடுக்கிற மாதிரி பாருங்கள். அட்லீஸ்ட் 2 பீஸ், சிங்கிள் பீஸ்க்கு அவாய்ட் பண்ணுங்கள். நான் சிங்கிள் பீஸ் நான் தர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுங்க. 2 பீஸ்னாச்சும் எடுத்துக்கோங்க, எனக்கு வந்து கிளியரன்ஸ் ஆகும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே யாரும் தரமாட்டாங்க, நெட்ரோ எல்லாமே. இந்தாங்க, இவ்வளோ பீஸ் காட்டிட்டேன்னா இந்தாங்க, இதுவும் கொடு பார்த்துக்கோங்க. இது ஓகேவா? இது வந்து இல்லை, அது கிடையாது. அதுக்கு அடுத்தது இன்னொன்று சொல்லிடலாம். கிட்ஸுக்கும் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கிங்க. கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து 2 to 4, 2 to 5 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதுவும் நான் தரேன் ஜஸ்ட்டு 150. எவ்வளோ பை? 150 ரூபா. வெறும் 150 தான். 150 ரூபா, எல்லாமே கிளியரன்ஸ். ஓகேவா? லாட் ஐட்டம் இல்லை, எல்லாமே என்னோட ஃப்ரெஷ் ஐட்டம். எனக்கு காஸ்ட் ஆஃப் லாஸோ இதுவும் இதோட போட்டு. இதுக்கப்புறமா கிட்ஸு வராது. கிட்ஸில் பீஸ் காட்டுறேன் பார்த்துக்குங்க. ஓகேவா? இந்த எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 2100 ரூபா இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 1, 10 to 13 இருக்குது இல்லையா, அந்த சைஸில் இருக்கும். ஸோ இது கூட நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா? இதுவும் 150 தான், வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து தேடினாலும் கிடைக்காது, கிடைக்கிற சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, பை பண்ணிக்கலாம். ஃபார்மல்ஸ் இருக்குது, ஃபார்மல்ஸில் ஆஃபர் இல்லை, ஏன்னா ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் எங்ககிட்ட எடுத்தீங்கன்னா கூட நாங்கள் தான் உங்களுக்கு ரேட் உடைச்சாலும் உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ அதனால் ரேட் உடைக்க போகிறதில்ல. இது எப்போவுமே வந்து சேம் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்குறோம். எங்ககிட்ட என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான். ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்டாக்ஸ் வந்து ஃபுல்லாக இறங்க போகுது. இப்போ ஆல்ரெடி இறங்கி இருக்கிறது வந்து எல்லாமே வந்து எங்களோட பிராண்டு தான், என்னோட பேரில் தான் வந்திருக்கு. இவ்வளோ மூட்டைங்க இருக்குது, இன்னும் வர வேண்டியது இருக்குது. இடம், ஸ்பேஸ் இது எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே மாற்றுவோம். மாற்றிட்டு பக்காவாக ஹோல்சேலுக்கு உண்டான செட்டப் பண்ணிவிடுவீங்க. பண்ணிவிட்டு இன்னொரு செட்டப் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஆஃபர்ஸ் வந்து சந்தோஷமாக எல்லோருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தலைவருக்காகவே லைக் பண்ணுங்கள். ஸோ எல்லோருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த ஆஃபரு அடுத்தது கிடைக்காது, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ பார்த்துக்குங்க, ஃபபியாவில் கொடுக்குறோம், வந்து சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ், பாய்.